ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசாஸ்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு தான் இந்த பதிவு. ஒரு 12 நாட்கள், அதாவது ஜூன் 23 முதல் ஜூலை 4 வரை, இந்த 12 நாட்களில் 4ஆம் இடத்துல இருக்கிற அர்த்தாஷ்டம சனி, 8ஆம் இடத்துல இருக்கிற அட்டம சுக்கிரன், இந்த 2 பேரும் ஒரு கனெக்டிவிட்டிக்கு வர்றாங்க, தொடர்பு கொள்கிறார்கள். சுப பார்வையின் மூலம் தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களுடைய பார்வை சுப பார்வை, ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சுபத்துவம் பெற்றது அல்ல. இந்த எச்சரிக்கைக்காகத்தான் இந்த பதிவு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது, உழைப்பு அதிகமாக இருக்குது, ஆதாயம் கம்மியாக இருக்குது, உறவுகளால் மனவேதனைகள், ஒன்றும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லை. வேலை செய்கிறோமோ ஒழிய அந்த வேலையில் திருப்தி இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்கு ஆரோக்கியம் கூட ஒரு செழுமையாக இல்லை, சோம்பலாக இருக்குது. எதுக்கு நாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பை உண்டாக்குது. அதே போல் இடம் சார்ந்த விஷயங்களோ, தாயார் சார்ந்த விஷயங்களோ ரொம்பவும் நமக்கு பிரச்சனைகள். உறவுகள் கேட்கவே வேண்டாம். சொந்த பந்தங்கள் தேவையில்லாத ஒரு கலகங்களை பண்ணிக்கிட்டு, வெறுப்பை தூண்டிக்கிட்டு, அதாவது ஒருத்தருக்கொருத்தர் போட்டி பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி இதெல்லாம் தலைவிரித்தாடுதுங்க அர்த்தாஷ்டம சனி. இது இத்தனையுமே நான் சொன்ன பலன்னு கண்டிப்பாக சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு மற்ற திசாபுத்திகள் ஒரு ஆறுதல் தரும், வேற ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. உங்களுக்கு சனி திசாபுத்தி நடக்கிறவங்க தான் இந்த பலன் எடுத்துக்கணும். இதில் 10வதுக்கு சுக்கிரன் 8ல் போகிறாருங்க. ஏற்கனவே குரு 8க்கு வந்துட்டார். இப்போ நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 12 நாளில் சுக்கிரன் சனி கனெக்ட் ஆகிறத மட்டும் பேசுவோம். ஏன் அப்படின்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து 4ஐயும் 8ஐயும் இயக்குறாங்க. இந்த 4ன்றது சுமைன்னு பார்த்துட்டோம். பொருளாதாரத்தில் ஒரு வீடு, இடம், வாகனம் இதுக்கு மட்டும் பாசிட்டிவ் தான் 4. ஆனால் மற்றதுக்கெல்லாம் நெகட்டிவ், அதிருப்தி. அதாவது நான் இன்பமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, சந்தோஷங்கிறது என்னன்னே தெரியல. உறவுகளால், அது குழந்தையினால் இருக்கலாம், கணவன் மனைவி உறவால் இருக்கலாம், பெற்றோர்களால் இருக்கலாம், பலவிதமான உறவுகளால் அங்கே சிக்கல் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் சனி செய்கிறார். இப்போ இது கூட சுக்கிரன் அட்டாச் ஆகிறாரு. உண்மையிலேயே சுக்கிரன் நமக்கு யார் அப்படின்னா, நம்ம ராசியில் தாங்க அவருடைய பூராட நட்சத்திரம் இருக்குது, 5ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம் இருக்குது, 9ஆம் இடத்துல பூர நட்சத்திரம் இருக்குது. 1, 5, 9 கான்செப்டு. அவர் கெட்டு போகிறாருங்க. அவர் கெட்ட ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிந்தனையில் தடுமாற்றம், செயல்திறனில் வீழ்ச்சி, செயல்திறன் பாதிக்கப்படுதல், நம்முடைய சுயபலத்தை நாம் இழந்து போகுதல், அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மை ஒரு பிரச்சனைக்கு தூண்டுதல், அவஸ்தைக்கு உள்ளாக்குதல், வலிவேதனையை கொண்டு வருதல், இதெல்லாம் தான் சுக்கிரனுடைய கனெக்டிவிட்டினால் நமக்கு வருது. சுக்கிரன் நல்லவர், அவர் இருக்கிற இடம் கெட்ட இடம். அதில் சனியும் சுக்கிரனும் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் உன்னோட நானும் சேர்ந்துக்கிறேன், உன்னுடைய பங்கில் நீ செய்கிறது செய்யும்போது நானும் என்னுடைய பங்கில் நான் சில சிரமங்களை கொடுக்குறேன். அப்போ நமக்கே நம்மளை பிடிக்காமல் போகிறது, நமக்குண்டான சிந்தனைகளை நாம் செயலிழக்க செய்து அல்லது நெகட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் தான் இந்த 8ஆம் இடம் பண்ணும். இப்போ நான் சொல்கிறத வச்சு எல்லா தனுசு லக்னக்காரர்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, தசாபுத்தி அந்தர சூட்சுமன்னு ஒருத்தருக்கு ஒவ்வொன்றும் நடக்கும்.
அதில் வந்து சனி சுக்கிரன் திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதனால் இது வந்து ஒரு நாலேஜ் தான். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரக கோச்சார வலிமைகளை வச்சு நாம் ஒரு புது காரியம் பண்ணலாமா வேணாமா, ஒரு ரிஸ்க் எடுக்கிற வேலையை பண்ணலாமா வேணாமாலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இது போன்ற பதிவுகளை கோச்சாரத்தில் இப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ குரு 8ல் போயிட்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் தனுசு லக்னக்கார அத்தனை பேருக்கும் 8ல் குரு வந்து கஷ்டத்தையே கொடுப்பாருன்னு சொல்லக்கூடாது. குரு வந்து தசாயோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது மட்டும்தான் அந்த வேலையை செய்வார். அது எப்படி செய்வார் அப்படின்னா தொழிலை கெடுக்க மாட்டார், ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் உறவுகளையும் கெடுப்பார். அப்படி வச்சுக்கணும். அது மாதிரி இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, சனியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும்போது ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு விரிவுபடுத்துறது, ஆடம்பரமாக செய்கிறது, இல்லை ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு விசேஷத்துக்கு ஒரு கேட்ரிங் ஆர்டர் பண்ணுறோம், நாமளும் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இவங்கிறதெல்லாம் இவ்வளவு வியூஸ் இருக்குது, ரேட்டிங் இவ்வளவு இருக்குது அப்படின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம விசேஷத்தன்னைக்கு மட்டும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறதுல ஏதாவது ஒரு குளறுபடி தவறுகள் நடந்து போயிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கிரகம். எல்லாமே நான் பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட நெகட்டிவ் நிகழ்வு நடந்தது அப்படின்னா 8ஆம் இடம் வேலை செஞ்சிருச்சு. ஒரு டாக்டரு அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஆனால் ஆப்ரேஷனில் மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரம் நம்மளை இழுத்துட்டு போகுது. அப்போ இது மாதிரியான ரிஸ்க் எடுக்கிற வேலைகளில் இந்த 12 நாட்களை தவிர்க்கவும். அதுதான் இப்போ நாம் சொல்ல வர விஷயம். சுக்கிரன் நமக்கு மனமகிழ்ச்சி, ஆடம்பரம், தெய்வீகம் இது மாதிரி விஷயங்களை தூண்டுவார். அது தூண்டுறதுல இந்த சனியினுடைய காம்பினேஷனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு இந்த 12 நாள் மட்டும். அதுக்கப்புறம் நட்சத்திரம் மாறிடுறார், 8லேயே இருக்க மாட்டார், 9க்கு போயிடுறார். நான் எப்பவுமே சொல்கிறது, ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் மோசமான ஸ்தானங்கள். அந்த வகையில் இப்போ அர்த்தாஷ்டம சனியும் அட்டமத்து சுக்கிரனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இயங்குறாங்களே, நீங்கள் வந்து வேலை செய்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் போய் ஒரு லேபராக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் ஒன்றும் தீங்கு செய்யாது. ஏன்னா ஒரு ஓவர் டைம் டியூட்டி கொடுக்கும், ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ண சொல்லலாம், அவ்வளோதான் பண்ணும், பெருசாக கெடுத்துறாது. ஆனால் ஆரோக்கிய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் சனியோடு சம்மந்தப்பட்டால் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.